Welcome to Glow Tide Fairy Tales. மலைகளால் சூழப்பட்ட ஒரு மறைந்த மாயத் தோட்டம் இருந்தது. அந்தத் தோட்டம் சாதாரணமல்ல. ஒவ்வொரு மலரும் இசை பாடும், ஒவ்வொரு மரமும் ஒளி வீசும் அதிசய உலகம். அங்கேயே வாழ்ந்தனர் 5 அற்புத மலர் தேவதைகள். ரோஜா தேவதை அன்பும் தைரியமும் கொண்டவள். லில்லி தேவதை அமைதியும் தூய்மையும் நிறைந்தவள். தாமரை தேவதை அறிவும் சமநிலையும் கொண்டவள். சூரியகாந்தி தேவதை நம்பிக்கையும் ஒளியும் தருபவள். மல்லிகை தேவதை எப்போதும் மகிழ்ச்சி பரப்புபவள். இந்த தோட்டம் இன்று மிகவும் அழகாக இருக்கிறது. அப்படியென்றால் நம்ம மந்திரம் வேலை செய்கிறது. இப்படியே அனைவரும் பேசிக்கொண்டே ஆகாயத்தில் பறந்து விளையாடினார்கள். தோழிகளே, வாருங்கள், நாம் ஆற்றுக்கு சென்று விளையாடலாம். 5 மலர் தேவதைகளும் மிகவும் மகிழ்ச்சியாக ஆற்றுக்கு ஒடிவந்து விளையாடிக் கொண்டிருந்தனர். அவர்கள் முகத்தில் மகிழ்ச்சி நடனமாடியது. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, நீ சொல்றது சரிதான். பாருங்க, இந்த தண்ணி எப்படி மின்னுது. இப்படி அவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கும் போதே திடீரென பனி சூழ்ந்தது. ஏன் இப்போது இந்த அழகான தோட்டத்தில் பனி சூழ்கிறது? அந்த கடும் பனியால் மலர்கள் எல்லாம் காய்ந்து தரையில் விழுந்தன. பாருங்கள் நண்பர்களே, இந்த செடிகள் வாடி வருகின்றன. நாம் ஏதாவது செய்தாக வேண்டும். இந்த ரோஜா பூ வாடுவதை என்னால் பார்க்க முடியவில்லை. உங்களையெல்லாம் நான் சரி செய்வேன். 5 மலர் தேவதைகளும் வழியைத் தேட பறந்து சென்றனர். தோழிகளே, பாருங்கள், அந்த ஒளிரும் மரத்தை பாருங்கள். நாம் அங்கு செல்வோம். ஆனால் அந்த ஒளிர்ந்த பெரிய மரம் திடீரென வேகமாக கீழே விழுந்தன. அப்போது திடீரென அந்த மரத்திலிருந்து அந்த காட்டின் ராணி தேவதை வெளிவந்தார். என் அருமை செல்லமே, நீங்கள் அனைவரும் இந்த காட்டின் பொக்கிஷங்கள். அம்மா தேவதையே, ஏன் பனியால் இந்த பூக்கள் எல்லாம் வாடுகின்றன? நாங்கள் என்ன செய்வது? தாயே, நாங்கள் ஏதாவது தவறு செய்து விட்டோமா? நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை செல்லங்களே. இதுக்கெல்லாம் மனிதர்கள் தான் காரணம் செல்லங்களா. என் பிள்ளைகளே, மனிதர்கள் மரங்களை வெட்டத் தொடங்கிய நாளிலிருந்து இந்த மாயத் தோட்டத்தின் இதயம் மெதுவாக உடைந்து கொண்டிருக்கிறது. ஒரு மரம் விழும்போது அது வெறும் மரம் அல்ல, பல பறவைகளின் வீடும் பல உயிர்களின் நம்பிக்கையும் கீழே விழுகிறது. இன்று அவை அழுகின்றன. மரங்கள் இல்லாமல் மழை வராது என்பதை மனிதர்கள் உணரவில்லை. அவர்கள் நிழலை இழந்த பிறகே அதன் மதிப்பை நினைவில் கொள்வார்கள். ஒவ்வொரு கிளையும் வெட்டப்படும் போது இயற்கையின் சமநிலை குலைகிறது. நாம் பாதுகாத்த இந்த தோட்டம் கூட அவர்களின் அலட்சியத்தால் மங்க தொடங்கியுள்ளது. பூமி ஒரு தாய், ஆனால் அவளது பிள்ளைகள் அவளை காயப்படுத்துகிறார்கள். பச்சை இலைகள் இல்லாமல் உலகம் வெறும் கல்லாக மாறிவிடும். இயற்கையை அழிப்பது மனிதர்களின் எதிர்காலத்தையே அழிப்பதாகும். நம்பிக்கை இன்னும் முழுமையாக மறையவில்லை. பாருங்கள் செல்லங்களே, இப்படிதான் மனிதர்கள் இந்த காட்டை வீணாக்குகின்றனர். நாங்கள் அனைவரும் இணைந்து இதை சரி செய்வோம் தாயே. இதை என்னிடம் விடுங்கள். நான் அவர்களை என் வழியில் திருத்துகிறேன். இல்லை, அவர்களை நாம் அன்பாக திருத்த வேண்டும். ஏன் இந்த மரத்தை வெட்டுகிறாய்? எங்களுக்கு இது வீடு கட்டவும் விற்கவும் வேண்டும். நீங்கள் உங்களுடைய சுயநலத்திற்காக இந்த மரங்களை வெட்டுகிறீர்கள். ஆனால் இதில் பறவைகளும் விலங்குகளும் அவதிப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் மரம் இல்லாமல் காடுகளும் இல்லை, மழையும் இல்லை. ஆனால் நாங்கள் என்ன செய்வோம்? நீங்கள் வேறு ஏதாவது தொழில் செய்யலாம் மற்றும் செயற்கை கற்களை கொண்டு வீடு கட்டலாம் அல்லவா? சரி தேவதையே, நீங்கள் கூறுவதும் நல்லதற்குதானே. மிக்க நன்றி மனிதனே, மிக்க நன்றி மனிதனே. தேவதைகள் அவர்களை திருத்தியவுடன் அங்கிருந்து சென்றார்கள். ஆனால் தற்போதைய காட்டின் நிலை மாறவில்லை. காடு ஒளியின்றியே காணப்பட்டது.